தியானம் பண்றோம், பண்ண முடியாது. என்னால எனக்கு நம்பிக்கை. யாவருக்குமான் பசுவிற்கோர் வாயிலை, யாவருக்குமான் பசுவிற்கோர். ஒரு பசுமாட்டுக்கு 10 கீரை கொடுத்தாலும் அது பெரிய புண்ணியம் தான். சாமி எங்க வீட்டுல மாடெல்லாம் கிடையாது, ஊர்ல இருக்கிற மாடு தான் ஏதாவது அப்படியாவது கொடுங்க. மாசத்துல 1 நாளைக்காவது 10 கீரை கொடுங்க. வீட்டு வாசல்ல மாடு வச்சுருந்துச்சுன்னா வேண்டாம், ஏதாவது கொடுங்க. அது 33 கோடி தேவர்களுடைய அனுசரணம். கோ சம்ரட்சணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பெரிய புண்ணியம். அந்த கோமாதாவை வழிபட்டோம்னு சொன்னா நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். சாமி எனக்கே சாப்பிட முடியாது, நானே கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, நான் எப்படி சாப்பிடுறது, பசுவுக்கு சாப்பாடு அப்படின்னா அதுவும் முடியாது. அதுக்கப்புறம் 3வது வார்த்தை சொன்னார், யாவருக்குமான் பசுவிற்கோர் வாயிலை சொன்னார். பசுன்னு சொன்னா சைவ சித்தாந்தத்துல பசுன்னு சொன்னா ஆத்மான்னு பேரு. ஒரு ஆத்மா வந்து சொன்னா அந்த ஆத்மாவுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். ஆத்மா எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இவர் தான் கடவுளா வருவாருன்னா நமக்கே தெரியாது. சாமி கும்பிட போன தெய்வம் கைத்தாமட வந்த மாதிரி சொன்னாங்க. எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்தீங்கன்னா நல்லது. பேசுறத கொஞ்சம் நிறுத்தீங்கன்னா நல்லது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே நாள். நம்ம என்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமா அந்த நாள்ல நம்ம பிறந்த நாள்ல கடவுள் ஆராதனை பண்ணும் போது கோயில வந்து கும்பிடும் போது இறைவனை 1 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் சரணகமலாலயத்தை அரை நிமிஷமாக வைக்கின்றார். அப்போ வாயிலை சொல்லுங்க, பசுமைக்கு வாயிலை. யாவருக்கும் உண்ணும் போது அது முடியாது. என்னால பசுமாட்டுக்கு 10 பேர் கொடுக்க முடியாது. உண்ணும் போது வாயிலை. யாராவது வந்தாங்க சாப்பிட்ட வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எவ்வளவு சாப்பாடு கொடுக்குது. நம்ம சாப்பிட்டோம்னா அவங்களே பெரிய கொடுக்குது. நான் எனக்கே சாப்பாடு வழியில நான் எப்படி மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது? அன்னதானம் பெரிய தானம். கர்ணன் எல்லா தானம் பண்ணான். அவனுடைய தான தர்மத்தையே சேர்த்து கண்ணபிரான் வாங்கி கொண்டு போனார். கண்ணபிரான் தர்மம் கொடுத்தது 2 பேருக்கு விஸ்வரூப தர்மம். ஒண்ணு கர்ணனுக்கு, 2வது அர்ஜுனனுக்கு. வேற யாரும் கொடுக்கல. அப்படி அர்ஜுனனாக இருந்தவர் சிவபெருமானை ஆராதனை செய்து சிவனுடைய ஆனந்தத்தை பெற்றவர். அதனாலதான் சிவாசிரமும் பாகவதாசிரமும் சிவபெருமான் இருந்தார். யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது கைது. உண்ணும் போது சாப்பிட கொடுத்தா அது பெரிய புண்ணியம். அது முடியாது, அதுக்கு வழி இல்லை. யாவருக்குமாம் பிறகு இன்னுரையிடாங்க. யாராவது வந்தாங்க நல்ல வார்த்தை கேட்கிறாங்கன்னா நல்ல வார்த்தையை கேட்டு தம்பி நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்ப, வாழ்க்கையில சந்தோஷமா சௌக்கியமா இருப்ப அப்படின்னு சொன்னாலே பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் செய்தால்தான் நம்ம ஆலயத்துல வந்து எந்த ஆலயத்திலும் நம்ம ஆலயத்துல வந்து பிரார்த்தனை செய்ய முடியும், பூஜை பண்ண முடியும், வேண்டிக்க முடியும். ஏன்னா போன ஜென்மத்துல கொண்ட புண்ணியம் தான் அம்மா இந்த ஜென்மத்துல மனிதனா பிறந்திருக்கோம். புல்லாகி கூடாகி குருவாய் மரமாய் பல்கிரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாம் பிறப்பும் பிறைகளை எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுகளே நாம் அணிவார்கள். எப்ப சொன்னார்? கல்லாய் மனிதராய். இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய நன்மை திண்மைக்கு ஏற்ப அடுத்த பிறவி உண்டு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த பிறவி பெருங்கடலை நீந்தல் சொன்னா நம்ம ஆராதனை பண்ணணும், தியானம் பண்ணணும், மந்திர ஜபம் பண்ணணும். அப்படி மந்திர ஜபம் பண்றது மூலமாக நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். இந்த பிறவியில எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது. 21,600 நாள் நம்ம ஜீவனத்தில் இருந்தோம் சொன்னா அதுவே விளக்கலை. 21,600 நாள் தானே சாமி அப்படி கேட்கலாம். நீங்க மாணிக்க வாசகர் ராஜாவோட பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆவுடையார் கோயில் கட்டினார். குதிரை வாங்க பணம் கொடுத்து ராஜாவோட பணத்தெல்லாம் வந்து ஆவுடையார் கோயில் கட்டினார். அந்த ஆவுடையார் கோயில்ல மேல வேய்ந்திருக்கக்கூடிய சிவனுக்கு மேல வேய்ந்திருக்கக்கூடிய தகடானது செப்பு தகடு செப்ப ஆணியானது 21,600 ஆணி இருக்கு. பொன்னம்பலத்திலே வேயப்பட்ட பொன் ஓடுகளானது 21,600. இது என்னடா 21,600 சொன்னாரே நீங்க. நம்முடைய சுவாசமானது நம் வாழ்க்கையிலே 21,600 முறை
இழுத்து உள்ளே இருந்து வெளியில வருது. இன்ஹலேஷன் அப்படின்னா உள்ள இருக்கிறது, ரொட்டேஷன் அப்படின்னா உள்ள இருக்கிறது, எக்ஸ்கலேஷன் வெளியில வருது. அப்ப அந்த பிராண சக்தி இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல ஜீவிக்க முடியாது. அந்த 21,600க்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டா, இன்ஹலேஷன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆர்த்தி, சகஸ்ரான்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களிலே நம்ம சுவாசம் போயிட்டு வருது. உலகத்துல 2 பொருள்கள் மட்டும்தான் நேர வளரும். ஒண்ணு மரம், 2வது யாரு? நம்ம. மற்ற ஜீவராசிகளை இப்படி வளரும். மரமும் நம்மளும் தான் நேர வளரும். இந்த ஜென்மத்துல நாம புண்ணியம் செய்தோம்னா கல்லாய், மனிதராய், தேயாய், கணங்களாய், வல் அசுரராய், முனிவராய், தேவராய் எல்லா பிறப்பும் விரைந்தெழுத்தேன் என்பருமாங்க. இந்த பிறவில செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஏற்ப பேயாய், கணங்களாய் என்னவா பிறக்கும் நீங்களே திருமணம் பண்ணிக்கலாம். அது மாணிக்கா சொல்லிட்டார். அந்த 21,600 இன்ஹலேஷன் அப்படி சொல்லக்கூடிய மூலாதாரம், சாதிக்கான 6 சக்கரங்கள் வழியா மூச்சை இழுத்து உள்ள இருந்து வெளியில வந்து ஒரு தடவை மூச்சை இழுக்கும் போது 21,600 6 ஆதாரங்கள் வழியா போகும். 6 ஆதாரங்கள் வழியா போகும்போது ஒரு 6ஆல டிவைட் பண்றோம். 21,600 டிவைட் பை 6. இந்த நம்பருக்கு யாருக்கு தெரியுமா? எல்லாரும் கூகுள் பாருங்க, இந்த போன் எடுக்கிறாரு. 21,600 டிவைட் பை 6 6 சக்கரங்கள் வழியா போயிட்டு வருது. அதுக்காக 6ஆல டிவைட் பண்றோம். 21,600 டிவைட் பை 6 இவ பாக்குறாரு எவ்வளவு கனெக்ட் பண்றாரு. உடனே அந்த காலத்துல இருந்தா உடனே டக்கு கண்டுபிடிக்கிறாங்க. 3,600 3,600 தடவை வந்தது. கரெக்டா இருக்கா? கரெக்டா போட்டுருக்காங்க. அவர் கம்ப்யூட்டர் தேவை இருக்கு. இந்த வாழ்க்கையில இருக்கோம். நம்ம போன் வைக்கும் போது கூட போன்ல கூட சாமியோட படத்தை வச்சிருக்கீங்க. பார்க்கும் போது சுவாமியை பார்க்கணும். 21,600 டிவைட் பை 6 அனதர் 6ஆல இன்ஹலேஷன் ரொட்டேஷன்ல இருக்கு. ரொட்டேஷன் இந்த பிராண சக்தியானது உடம்புல இருக்கிறதுனால இன்னொரு 6ஆல டிவைட் பண்றோம். என்னன்னு 6 சக்கரங்கள் வெளியா போயிடும். எப்படி பெரிய முள்ள ஒரு சுத்தின பிறகு சின்ன நிமிஷமுள்ள ஒரு சுத்தின பிறகு பெரிய முள் நவலதோ, அந்த பெரிய முள் ஒரு சுத்தின பிறகு அந்த சின்ன முள்ள மணி முள்ள ஒரு நகரம். அது மாதிரி ரொட்டேஷனுக்காக இன்னொரு 6ஆல டிவைட் பண்றோம். 3,600 டிவைட் பை 60 சொல்லுங்க. அவர் திருப்பி கணக்கு பண்றாரு. 600 3,600 டிவைட் பை 6 600 அவர் கரெக்ட் சொல்றாரு. கரெக்ட் பண்றாரு. அந்த 3,600 டிவைட் பை 6 ரெண்டாவது ரொட்டேஷனுக்காக எஸ்கலேஷன் மூச்சு காத்து வெளியில வருது. வெளியில வரதுனால இன்னொரு 6ஆல டிவைட் பண்றோம். அப்ப 600 டிவைட் பை 6 வந்து 100. அதத்தான் வேதம் சொல்லுது. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதீமை. ஒரு மனிதனானவன் 100 ஆண்டுகள் வாழலாம். எப்படி திருமூலர் வந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னா நமக்கே தெரியாது. அந்த திருமூல நாதர் வந்து நமக்கு பல ஆண்டுகளாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த மூச்சு காத்து வழியா பிரார்த்தனை பண்ணணும். சாமி எனக்கு மந்திரமே தெரியாது அப்படின்னா மூச்சை விட்டு விட்டு உள்ள எடுத்தீங்கன்னா சிவனையும் சக்தியும் சேர்த்து சிவோகம் 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 என்ற மந்திரத்தை நம்முடைய மூச்சு காத்து நம்மளை அறியாமலே செஞ்சு கொண்டிருக்கு. அதனாலதான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இறைவன் ஏன் அனுகிரகம் பண்றான்னு சொன்னா அதுதான் காரணம். அவங்களுடைய மூச்சு காத்து அவங்கள அறியாமலே செஞ்சு கொண்டிருக்கு. அப்படி இறைவனை தியானம் செய்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஆலயத்திலே நாம் இருந்து கொண்டு மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது, யாகாலயம் இருக்கும் போது யாகத்தை தியானம் பண்றோம், யாகத்தை தரிசனம் பண்றோம். பண்றது மூலமா நமக்கு நல்ல நன்மைகள் பரிபூர்ண பலன்கள் கிடைக்கும். சதமானம் பவதி சதாய புருஷேந்திரிய ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி சொன்னார் வேதத்துல. அப்பா 100 வயசு வரையும் நம்ம ஆட முடியும். எப்படி? பிராணாயாமா பண்றது மூலமா. பிராணாயாமம் சொன்னா பிரீத்திங் கண்ட்ரோல் பண்றது மூலம். என்ன மாதிரி பேசுறீங்க கலந்துருவாங்க. அந்த மூச்சு காத்து அதிகமா யூஸ் பண்றதுனால
இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம், என்னுடைய தகப்பனார் சிவஸ்ரீ முத்துப்பட்ட செல்லம்மாளுடைய அனுகிரகமும் இந்த ஆலயத்திற்கு பூரணமா இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இந்த அனுகிரகமானது இல்லை என்று சொன்னால் நாம் இங்கே இருக்க முடியாது. அந்த நிலையை உணர்த்துவதற்காக தான் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம பெற்றெடுத்திருக்கிறார்கள். அந்த அனுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பூர்ண பலனை நாம் அடையக்கூடிய நிலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கையெடுத்து கும்பிடணும். எப்படி கும்பிடணும்னு சொன்னா, எல்லாரும் எப்படி கும்பிடுறாங்க? தலைக்கு மேலே எப்படி வச்சு கும்பிடுறோம் சொன்னா, இதுல இருந்து துவாதசாந்தம் சொல்லக்கூடிய இடமானது ஒரு 12 அங்குலத்துல இறைவனானவர் பூரணமாக நிறைந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கோயில கும்பிட்டோம்னா கையெழுத்து கும்பிடுறது, இப்படி கும்பிடுறது, இப்படி கும்பிடுறது எல்லாம் போல கையெழுத்து கையை உயர்த்தி கும்பிட்டீங்கன்னா முதுகு வழி வராது. எல்லா வழிகளையும் போக்கக்கூடியவர் நம்முடைய குலநாதர் அருகிலாக இருக்கு. எல்லா நோய்களையும் போக்கக்கூடியவர். தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டார். எல்லா இடத்துலையும் பேச்சு பண்றோம். அங்க போறோம், இங்க போறோம், அந்த கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம். ஏதாவது கோயில் கொண்டு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அந்த கோயில் வந்த கூட சாமி இந்த கோயிலுக்கு வந்தா எனக்கு அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு. அது மாதிரி ஒரு நிலை நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? ஓம் நம சிவாய மந்திரத்தை மனதா தியானம் பண்ணணும். சுவாமி எனக்கு ஓம் மந்திரமே தெரியாதுன்னா ஓம் சொல்லுங்க. ஓம் சொல்ல முடியாதுன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. இறைவனை ஒருநிலைப்படுத்துங்க. அப்படி ஒருநிலைப்படுத்துறது மூலமா தான் நம்முடைய ஆத்மா, நம்முடைய பிறவின் பயனை நாம் அடைய முடியும். அந்த 21,600 எத்தனையோ வருஷம் நம்ம 21,600 ஊசி காத்துல எத்தனையோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் அப்புறக்கா உழைக்கிறோம், 8 மணி நேரம் ஒரு இடத்துல போய் இருக்கிறோம், 10 மணி நேரம் டிராவல் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். பண்ணா நமக்கா எத்தனை நிமிஷம்? அதைத்தான் சொன்னார், சரணக்கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. அந்த அரை நிமிஷமாவது தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணலன்னு சொன்னா நமக்கு அனுகிரகம் கிடைக்காது. அதையும் தாண்டி ஒருத்தர் சொன்னார், நம்ம இடத்துல வாழ்ந்தவர் அபிராமி பட்டர் சொல்லக்கூடியவர். அமாவாசை நாள்ல பார்த்து ராஜா வந்தார். அபிராமி என்பால தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும். அந்த ராஜா வரும்போது அமாவாசை நாள்ல இவர் அமாவாசை நீங்க என்ன திடீர்னு கேட்டுருக்காரு ராஜா அவர்கிட்ட. இவர் பைத்திய மாதிரி அம்பாலேயே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அபிராமி 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 தியானம் பண்ணியாரு. அகிலாண்டேஸ்வரி நம்மளாம் தியானம் பண்ற மாதிரி. அகிலாண்ட ஈஸ்வரி, இந்த உலகத்தை ஆண்டக்கூடிய ஈஸ்வரி. அந்த தேவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய தேவியை நம்ம மனசுல தியானம் பண்ண சொன்னா என்ன நடக்கிறார்? தோத்திரம் செய்தியின் நாமம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர். வேற எங்கேயும் சொல்லல, மனசுல வைக்க வாயில மந்திரம் சொல்லல. மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி குடிகள் ஒரு பாத்திரம் ஏந்தி பழிக்குழலாம் என்பவர் வாரங்கினர். என்னடா நடக்கும் கேட்டார். என்ன பெரிய கோத்திரத்துல பிறந்தாரு, எவ்வளவு பெரிய திறமான ஆளார தந்தை, ஒரு மாத்திரை போதும். ஒரு மாத்திரை என்ன தெரியுமா? கடையில வாங்க மாத்திரை இல்லை, கன்னடாவில் தலைவலிக்கு கரசிட்டமாக வாங்க. ஒரு மாத்திரை என்னன்னா காரணம் சொல்றோம்ல தமிழ்ல, காரணம் சொல்றக்கூடிய நிமிஷம் ஒரு மாத்திரை கணக்கு. ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வண்டை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி குடிகள் தோறும் பாத்திரம் ஏந்தி பழிக்குழலாம் பேர் வாழ்ந்தார். என்ன நடக்கும் கேட்டா, எல்லாமே அழிந்து போய் ஒவ்வொரு வீடா சென்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றார். எது வேணும் நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒவ்வொரு வீடா சென்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகின்றார். அந்த நிலை நமக்கு தேவையா? சரி, சிவபெருமானே காசியில பிச்சைக்கு கிளம்புறாரு. ஒவ்வொரு வீடா சென்று பிச்சை எடுத்துட்டு வர. ஒரு வீட்டுல போன உடனே அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல. இவரை பார்த்த உடனே அவன் கையில இருக்கிறத கொடுத்துட்டான். கொடுத்துட்ட பிறகு சிவபெருமான் கேட்கிறார், நான் யாரும் தெரியுமான்னு. நீ யாரா இருந்தா என்ன, என்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்க, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மனம் இருக்க, அதுக்காக அவரை அனுகிரகம் பண்ணார். அதனால காசியில இறந்தால் முக்தி,
மதுரையில பிறந்தால் முத்தி. நம்மலாம் மதுரை பக்கத்துல தென்கரையில் பிறந்திருக்கோம். சோழவந்தான் தாண்டி சோழமே வந்தாலும் அவரை தாண்டி வந்தக்கூடிய தென்கரையில் இருக்கணும். இந்த தென்கரையில் இருக்கக்கூடிய மூலநாத சுவாமியும் அகிலாண்டேஸ்வரி அம்பாலும் நமக்கு பூரணமான நிலையை கொடுக்க வேண்டும் சொன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். சத்தம் கேட்குது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், பவாய நமவோம், ஹராய நமவோம், சிவ 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 மகாதேவா, சிவ 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 பாபா, ஹர 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 சதா சிவா. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், பவாய நமவோம், பவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், பவாய நமவோம், பவாய நமவோம், சிவாய நமவோம். சிவ 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 மகாதேவா, ஹர 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 சதா சிவா. மகாதேவா சதா சிவா. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், பவாய நமவோம், பவாய நமவோம், சிவாய நமவோம்,